டாஸ்க் ஃபயர் ஆன டாஸ்க் நண்பர்களே. அதுவும் கேப்டன்சி டாஸ்க். எந்த ஒரு சீசன்ல இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரேரான டாஸ்க் நண்பர்களே. என்ன டாஸ்கா? லைவ்ல ஃபயரா இருந்துச்சு நண்பர்களே. நிறைய சேர், அங்க ஒரு 6 சேர் அடிக்கிறாங்க, இங்க ஒரு 6 சேர் அடிக்கிறாங்க. இது வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் தானே. சோ இந்த டாஸ்க்கான பேரே தலைவனா தலைவியான்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த பக்கம் பெண்கள் எல்லாம், இந்த பக்கம் ஆண்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் மோதிக்கணும். சரி, ஃபயரான டாஸ்கா இருக்கும் போல. ஒருவேளை சேரை தூக்கிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கணுமோ, அதுதான் டாஸ்கா இருக்குமான்னு கேட்டேன். இல்ல இல்ல, மியூசிக்கல் சேர் தெரியும்ல, அதை வந்து சின்னதா மாடிஃபை பண்ணி மியூசிக்கல் சேர்ல என்ன பண்ணிருப்போம், சேரை ரவுண்டா வச்சு அதை சுத்தி ஓடி இருப்போம். இந்த டாஸ்க்ல எப்படின்னா, அங்க ஒரு ரோ அடிக்க போட்டு இங்க ஒரு ரோ அடிக்க போட்டு 2 டீமும் மாத்தி மாத்தி ஓடி போய் சேரை பிடிக்கணுமா. அதுதான் டாஸ்க். பாத்தீங்களா எவ்வளவு ஃபயரா இருக்கு. இந்த சீசனும் கிரியேட்டிவ் டீம் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஸ்டார்டிங்கே இந்த லெவலுக்கு வெறியான டாஸ்க்னா போக போக நிறைய எதிர்பார்க்கலாம் போலயே. கோலி குண்டு பம்பரம் எல்லாம் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். லெமன் த ஸ்பூன் கூட கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். அதுவும் கேப்டன்சி டாஸ்க் சொல்ல முடியாது. லெமன் த ஸ்பூன்ல நம்ம அது பிறகு ஃபினாலே டிக்கெட்டுக்கு வச்சாலும் வைப்பாங்க. அந்த லெவலுக்கு கிரியேட்டிவ் டீம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன வச்சிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு டீம்ல யாராவது ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் அவுட் ஆவாங்கல்ல. மியூசிக்கல் சேரை பொறுத்தவரை எப்படி 10 பேர் இருந்தா 9 சேர் தான் இருக்கும்ல. அந்த மாதிரி சேர் எண்ணிக்கை கம்மியா இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்களோ அவங்க வந்து ஆப்போசிட் டீம்ல இருக்க யாரை வேணா டிஃபெண்ட் பண்ணி தடுத்து நிறுத்தலாம். இவங்க அங்க போக கூடாது, இவங்க இந்த கேப்டன்சில வின் பண்ண கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தலாம். ஆக்சுவலா அதை ஃபர்ஸ்டே பிக் பாஸ் சொல்லிட்டாரு. தடுக்கிறது எப்படி தடுக்கணும்னா, நிக்கலாம், படுக்கலாம், உட்காரலாம் அப்படின்னு சொல்லி 3 விதியை தான் சொல்லியிருக்காரு. யாரையும் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா இவனை என்ன பண்றான்னு தெரியுமா? அதுவும் ஆரனோலாம் இந்த வெடக்கோழி மாதிரி இப்படி விரிச்சிட்டு இருக்கான் ரெக்கைய. அவன் ஆளு சும்மாவே செம்ம ஹைட்டா இருக்காரு. அண்ணன் கையும் கண்டிப்பா நீளமா தான் இருக்கும். இவர் அவுட் ஆயிட்டு அங்க போய் வெடகோலி மாதிரி விரிச்சுட்டு பக் 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 யாரும் போக கூடாது நிக்கிறாரு. ஒரு பொண்ணுங்களாலே ஓட முடியல. பயங்கரமா இருந்துச்சு. ஒரு டாஸ்க்னா ஃபைட் இருக்கணும்ல, அதனால டாஸ்க் நம்ம குறை சொல்லக்கூடாது. பட் இந்த டாஸ்க்ல பெண்களை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு பெண் தான் வின் பண்ணிருக்காங்க இந்த டாஸ்க்ல. தர்ஷிகா அவர்கள் டாஸ்க்ல வின் பண்ணி முதல் கேப்டனா இந்த வீட்டுல பதவி ஏத்திருக்காங்க. தர்ஷிகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பட் இது ஒரு டஃபா தான் போச்சு, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டே நம்ம ஃபேட்மேன் அவுட் அவுட் ஆன என்ன பண்ணாங்கன்னா, மறிச்சு நிக்கிறேன்னு சொல்லி நின்னாங்க. நிக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் மாத்தி மாத்தி ஓட போறாங்க. ஆனா அப்படி நின்னுட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல வர்ற எல்லாரும் டங் டங் இங்கிட்டு போ அங்கிட்டு போன மாதிரி வீசிட்டாரு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே சௌந்தர்யாக்கு டமார் டிமார் நடி. அந்த பக்கம் பார்த்தா அன்சிதா வந்து தலையில கிடக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு எட்டி பார்த்தா அருண் வந்து அதுக்கப்புறம் தலையில கிடக்குறான். ஒரு மாதிரி டாஸ்கே ஃபயரா போச்சு. பட் பெண்களை திரும்பி பாராட்டி ஆகணும். டஃப் கொடுத்தாங்க. எவ்வளவு அடி மானவாரியான அடி நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது. இவனெல்லாம் மறிச்சு நிக்கிறானோ, ஆர்னவி சத்யா எல்லாருமே வந்து விரிச்சு ஒரு மாதிரி மறிச்சு நின்ட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் உளுந்து பிறண்ட அடி வாங்கி சொல்லி அப்படி இப்படி ஜெயிச்சுட்டாங்க. ஓகேவா? இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்ட் ஒருத்தர் எவிக்ட் ஆயிட்டே வந்தாங்க. எல்லாருக்குமே அடிப்படிச்சு எதுவும் சொல்ல முடியாது, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. டாஸ்க் அப்படிதான் இருக்கும். கடைசி ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தீபக், இந்த பக்கம் வந்து நம்ம தர்ஷிகா இருக்காங்க. சோ 2 சைடு 2 பேரையும் கண்டிப்பா மறிப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, ஆப்போனன்ட் டீம் எல்லாருமே 2 பேரையும் மறிச்சிருக்காங்க. இந்த சைடு தர்ஷிகாவை ஆண்கள் மறிச்சிருக்காங்க, அந்த சைடு பாத்தீங்கன்னா தீபக் அவர்களை பெண்களும் மறிச்சிருக்காங்க. சோ எல்லா மாதிரி தான் நடக்குது. ஆனா அந்த இடத்துல தர்ஷிகா என்ன பண்றாங்கன்னா, நேக்கா பூந்து வண்டம்ல அப்படின்னு சொன்ன மாதிரி உருவி ஓடி வந்துட்டாங்க. ஆனா தீபக் என்ன பண்ணாருன்னா, அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உருவி ஓடி வந்துட்டு 2வது சேர் பக்கத்துல வரும்போது இங்க ஒரு குரூப் இருந்துச்சு தெரியுமா, அந்த குரூப்புக்கு மேல போயிட்டு இந்தா அப்படி சொல்லி தாவி விழுறாரு. அண்ணே ஓடணும், வளைச்சு ஓடணும். இது பைபாஸ் மாதிரி நேரா ஓடப்படாது. அப்படி ஓடிட்டு தோத்துட்டு ஒத்துக்க முடியல, தோல்வியை ஒத்துக்க முடியாம, ஏன்னா காலில இருந்து சொல்லியிருந்தோம் இவர் மேல நமக்கு ஹோப் கம்மி ஆயிட்டு, இவர் நான் ஹோப்ல வைக்கல. ஏன்னா ஆள் பேசுறது ரொம்ப டாமினேட்டா இருந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரையும் பெருசா இது பண்ண விட மாட்டேங்காரு, தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. இது இந்த டாஸ்க்லயே தெரிஞ்சு தோத்த உடனே ஒத்துக்க முடியல. என்ன மறிச்சிட்ட, நீ காலை விட்டுட்ட, நீ கைய விட்டுட்ட, என்ன மறிச்சிட்டன்னு சொல்லி கடந்து சண்டை போட்டுட்டே இருக்காரு நண்பர்களே. பயங்கரமா சண்டை போடுறாங்க. இதுல ஆப்போனன்ட் டீம் சொல்றாங்க, பெண்கள் பாருங்க, நீங்களும் தான் நவுண்டீங்க, உங்க இதுல ஆறணும் அப்படின்னு வந்தாங்க. சத்யா வந்து இப்படி அடிச்சாங்க, ஃபேட்மேன் என்ன எல்லாரும் தள்ளி விட்டாங்க, எல்லாமே இருந்துச்சுங்க. நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தானே ஆடிக்கிட்டோம். நீங்க ஏன் இப்ப இது போட்டு அழுதுட்டுறீங்கன்னா, நான் அப்படிதான் அழுவேன், எனக்கு தோல்வி ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்து தீபக் அவர்கள் அழுன்னு அழுறாரு. அழுறேன்னா கண்ணீர் வடிக்கல, மனசுக்குள்ள கண்ணீர் வடிச்சு வெளியே வந்து ஒத்துக்க முடியாம ஜாக்லின் போய் சண்டை போட்டுட்டே இருக்காரு. ஜாக்லின் சும்மா கிடக்கலாம்ல, ஜாக்லின் தேவையே இல்லாம சும்மா இருக்கிற பீஸ்க்குலாம் ஒரு கண்டென்ட் போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப தீபக் அவர்கள் கண்டென்ட் கிடைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல சொல்ல போனா தோத்துட்டாங்க. அது ஒரு கரை, தோத்துட்டு அதை ஒத்துக்க முடியாம இப்ப கடந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல தர்ஷிகா அவர்கள் வின் பண்ணிட்டாங்க. தர்ஷிகாவுக்கு வந்து பயங்கரமா பெனிஃபிட் இருக்கு, எந்த வீட்டுல எப்படி வேணா போய்க்கலாம், அவங்க இஷ்டம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் சாப்பாடுக்கு பெண்களுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவங்க பூந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவாங்க. சோ இதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. பட் டாஸ்க நல்லா வைங்கடா தயவுசெய்து. இந்த மாதிரி மியூசிக்கல் சேரு, கட்டை எடுக்கிறது, பலூன் உடைக்கிறது, பந்து உருட்டுறது, இதெல்லாம் ஒரு டாஸ்க்னு வைக்காங்கடா, தயவு செய்து வைக்காங்கடா. கிரியேட்டிவிட்டியும் மண்ணு மாதிரி இருக்கீங்கடா.
மண்ணோட மோசமா இருக்கீங்க. ஒரு 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 கிரியேட்டிவா எதுவும் யோசிக்க தெரியாதா? போய் ஏதாவது வேற ஏதாவது வீடியோ பார்த்தா டாஸ்க் வைங்கடா. ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு டாஸ்க் வச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு கண்டென்ட் யாருன்னா நம்ம சாச்சனா அவர்கள் தான். சோ அந்த கண்டென்ட் வச்சு மொத்தமா முடிச்சிட்டாங்க இன்னைக்கான எபிசோட. நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா லைவ் பார்த்திருப்பீங்க. இவரு நம்ம தீபக் அவர்கள் உட்கார்ந்து கரைஞ்சிட்டு இருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.